ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ த ஹீரோ ரிட்டர்ன்ஸ் எபிசோடு 20 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம சாய் ரொம்ப கடுப்பாகி இதுக்கப்புறம் உயிரோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கில்டு மாஸ்டர் போட்டு தரலான்னு சொல்லிட்டு வாசல் இருந்த 2 பேரை போட்டு தள்ளிட்டு சும்மா ரத்தக்கரையோட டே கில்டு மாஸ்டரு, ஒரு ஹண்டர் இன்னொரு மான்ஸ்டரை கொண்டாம ஒரு ஹண்டரை கொண்டா அப்படின்னா இந்த கவர்மெண்ட் அவனை என்னடா செய்யும் அப்படி சொல்லிட்டு சும்மா கெத்தா கேட்பான். அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல 2 பேரோட சண்டை எப்படி இருக்க போகுதுன்றதை பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல சாயோட கேர்ள் ஃப்ரெண்டு சாய்க்கு ஃபோன் பண்ணி பார்க்குறா. அவன் ஃபோனை எடுக்க மாட்டான். அப்ப நியூஸ்ல லைவா ஓடிட்டு இருக்கு. இங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு பயங்கரமான தாக்குதல் நடந்திருக்கு. கிம் ரெஸ்ட் இருந்த அந்த அறையில எவனோ ஒருத்த வந்து அட்டாக் பண்ணியிருக்கான். இவன் தான், இவனோட பேரு சாய் அப்படின்னு சொல்லிட்டு சாயோட போட்டோவை போட்டுறானுங்க. இவன் ஃபோன் பண்ணி பார்க்குறா. சாய் ஃபோனே எடுக்கல. அவள் பதட்டப்பட்டு ஐயோ சாய் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கவலைப்பட்டுட்டே இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க கதவை தட்டுறாங்க. அதை பார்த்துட்டு என்னாச்சு சாய் வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படி கதவை திறந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே நிற்கிறது நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ, ஹாய் என் பேர் கிம்சோ, நான் சாயோட ஃப்ரெண்டு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு இருக்கும்போது சரி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே காஃபி குடிச்சிட்டே பேசிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ சாயோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட உங்களை பற்றி சாய் எல்லா டீட்டெயிலையும் என்கிட்ட சொன்னான். அந்த கில்டு மாஸ்டர் உங்கள் உடம்புல விஷத்தை செலுத்தியிருக்கான், அதுக்கான மருந்து வேணும் அப்படின்னா அவன் அந்த கில்டில் வேலை பார்க்கணும், அதுக்காக அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு சாயோட கேர்ள் ஃப்ரெண்டு ஆமாம் அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, சாய் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், ப்ளீஸ் அவனை தனியாக விட்டுறாதீங்க, அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுகிட்டே நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருப்பா. அதை கேட்டு நம்ம ஹீரோவும் அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன், உங்ககிட்ட ஒரு சில விஷயத்த கேட்கணும், அதை சொல்கிறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்ககிட்ட டீட்டெயிலை கேட்டுட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா சும்மா அந்த கில்டு மாஸ்டர் பறந்து வந்து சாயை ஓங்கி ஒரு கிக் விடுவான் பாருங்க. அதில் அடி வாங்கி பறந்து போய் விடுவான். அவன் கிக் பண்ணும்போதே அவனோட அந்த விஷ பவரை அப்படியே சாய் மேலே செலுத்திடுறான். அந்த விஷம் அப்படியே அவன் மேலே அப்படி போய்கிட்டே இருக்கும். அதை பார்த்து அந்த கில்டு மாஸ்டர் டேய் சாயே என்ன ரொம்ப கவலையாக இருக்கா, உன்னை பார்த்தாலே எனக்கு அசிங்கமாக இருக்குடா, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு நீ ஏன் கூட சண்டை போட வந்திருக்க, என்ன தைரியண்டா உனக்கு, நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கானவனே என்னையே தோக்கடிக்கலன்னு நினச்சியாடா பைத்தியக்காரனாயே அப்படி சொல்லிட்டு அவன் பேசணுன்னே இங்கே சாய்க்கு அவன் உடம்பே நகர்த்த முடியல. என் உடம்பு ஏன் உறைஞ்சு போன மாதிரி இருக்குது, என் உடம்பை சுற்றி முள்வெளியால் முள்ளை வச்சு குத்துற மாதிரி இருக்குது அப்படி சொல்லும்போது அந்த கில்டு மாஸ்டர் என்ன தம்பி எந்திக்க முடியலையா அப்படி சொல்லும்போது அப்போ அந்த கில்டு மாஸ்டர் சாயை பார்த்து என்ன தம்பி இப்போ தெரியுதா உன்னோட பவருக்கும் என்னோட பவருக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டோன்னே அதை கேட்டு நம்ம சாய் செம கடுப்பாயி டேய் உன்னை விட மாட்டேன்டா, என்ன தைரியம் இருந்தா நீ என்னோட ஆள் மேலேயே விஷத்தை பரப்பியிருப்ப, உன்ன அப்படி சொல்லிட்டு கோவமாக திட்டிகிட்டு இருப்பான். அதை கேட்ட அந்த கில்டு மாஸ்டரு நீ அதை பற்றி சொல்கிறியா, அதெல்லாம் எதுக்குடா நீ ஞாபகப்படுத்திட்டு இருக்க, அதெல்லாம் மறந்துட்டு வேலையை பார்ப்பியா, நான் தான் அடிக்கடி மருந்து கொடுக்குறேன்ல அதை கொடு அப்படி சொல்லும்போது அதை கேட்டு ரொம்ப கடுப்பாயி நான் வீக்காக இருந்தாலும் உன்னை விட வீக்காக இருந்தாலும் கண்டிப்பாக என் கையால் தான்டா உனக்கு சாவு, நான் விட மாட்டேன், இதுதான் என்னோட சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரத்தம் சொட்ட கீழே விழுந்தாலுமே சும்மா அவன் ஃபுல் பவர் எடுத்துகிட்டு ஸ்வாடை எடுத்து பறந்து போய் அந்த கில்டு மாஸ்டர் வெட்டலான்னு சொல்லிட்டு போவான் பாருங்க. சாவுடா நீயும் நானும் 2 பேரும் ஒன்றாவே சாவலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாடை எடுத்து வெட்ட கிட்ட போயிட்டு இருப்பான். அதை பார்த்து அந்த கில்டு மாஸ்டர் எவ்வளோ சொன்னாலும் உனக்கு புத்தியே இல்லையடா, திரும்ப அதே தப்பை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சொடக்குன்னு ஒரு சொடக்க போடுவான். அதில் அவனுக்கு ஏற்கனவே அந்த உடம்புல பாயசனை செலுத்திருப்பான்ல அந்த கில்டு மாஸ்டர், அது பயங்கரமாக பரவி அவன் அப்படி வழியில் கத்திக்கிட்டு இருப்பான். அவன் வாயிலிருந்து ரத்தம் தெறிக்க அவன் அப்படி கீழே விழுந்துருவான். கீழே விழுந்தோடனே அந்த விஷம் அவன் உடம்பு ஃபுல்லாக பரவி அவன் கொஞ்சமாக செத்துக்கிட்டு இருப்பான். அப்படி அவன் சாகும்போது அவன் மனசுக்குள்ளே நான் இது வரைக்கும் கஷ்டப்பட்டதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போதா, என்னோட காதலி அவளை விட்டுட்டு நான் சாக போகிறேனா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அவன் யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்போது அந்த கில்டு மாஸ்டர் அவ்வளோதான்டா சோழி முடிஞ்சு, ஒழுங்காக நான் சொல்கிறத கேட்டிருந்தா ஒழுங்காக இருந்திருக்கலாம்ல அப்படின்னு ஓங்கி ஒரு உதப்பான். அந்த உதையில பறந்து போய் விழுந்திருப்பான். விழுந்ததில் அவனுக்கு கண்ணில் இருந்து பார்வையும் கொஞ்சமாக மங்கலாகிட்டு இருக்கு. என்னால் பார்க்க முடியல, என்னோட கண்ணெல்லாம் மங்கலாக மாறுது அப்படின்னு அவன் பொந்துன்னு கீழே விழுந்துருவான். விழுந்ததுக்கப்புறம் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை தான் அப்படி யோசிச்சு பார்த்துக்கிட்டே நான் அவளை விட்டுட்டு தனியாக போக போகிறேன்னா, இந்த கேவலமான உலகத்துலேருந்து இந்த ரியாலிட்டிலேருந்து எஸ்கேப் ஆகணும்னு நான் இந்த உலகத்தை விட்டு போக போகிறேன்னா, சாக போகிறேன்னா அப்படின்னு அவன் அப்படியே மயங்கி கீழே விழுவான். அப்போ அந்த செவரு டமான்னு வெடிச்சு சதறும். யாரா அது அப்படி சொல்லிட்டு அந்த கில்டு மாஸ்டர் திரும்பி பார்ப்பான். அங்கே வந்து நிற்கிறது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோவை பார்த்த உடனே இந்த கில்டு மாஸ்டர் என்னடா இன்னைக்கு நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்து அந்த கில்டு மாஸ்டர் கிட்ட டேய்
உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேச வந்திருக்கேன். நான் சொன்னா நீ நம்ப மாட்ட. நான் இங்க வந்ததுக்கு காரணமே உன்னோட கில்டுல சேர்றதுக்கு தான்டா. அப்ப அந்த கில்டு மாஸ்டர் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு உட்கார வச்சு, இதான் அக்ரிமெண்ட். இதுல சைன் போட்டு என்னோட கில்ட்ல சேர்ந்துக்கோ. நீ இவ்வளோ சீக்கிரமா வந்து என்னோட கில்ட்ல சேருவேன் நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல. வந்ததுக்கு ரொம்பவே நன்றி. இதுல இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்து கையெழுத்து போடு சீக்கிரம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ அப்படி பின்னாடி திரும்பி சாயை பார்த்தா, சாய் அப்படி மயங்கி போய் உட்காந்துட்டு இருப்பான். அப்போ அந்த கில்டு மாஸ்டர், சீக்கிரம்ப்பா எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. என்ன நீ மைண்டை கீண்ட மாத்திக்கிட்டியா? எதனால டக்குன்னு சொல்லு. நம்மளாம் ரொம்ப பவர்ஃபுல்லான பீப்புள். நம்மளுக்குள்ள ஒரு டீல் போட்டுக்கலாம். என்ன வேணா பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ தப்பா புரிஞ்சிருக்க. இங்கே முக்கியமான விஷயத்த நான் பேச வந்திருக்கேன். நம்ம ஒரு பெரிய அக்ரிமெண்ட் போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு அந்த கில்டு மாஸ்டரும், அக்ரிமெண்ட் தானே, எனக்கு அக்ரிமெண்ட்னா ரொம்ப பிடிக்கும். என்ன டீல் சொல்லு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ, நான் சைன் போடுறேன். எனக்கு அங்கே இருக்கான் பாரு சாய், அவனை நீ தான் பயங்கரமாக அட்டாக் பண்ணி சாகடிக்க போகிறேன்னு தெரியுது. அவன் உடம்பு ஃபுல்லாக விஷத்தை நீ தான் செலுத்திருக்க. நீ இப்போ என்ன பண்ணுற, அவன் சாவது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அவன்கிட்ட இருக்க விஷத்தை அப்படியே வெளியே எடுத்து அவனை உயிரோட திரும்ப கொண்டு வா. அவனை சாகிறதுல எனக்கு ஒன்றும் இஷ்டம் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்ட அந்த கில்டு மாஸ்டர், அவன் சாகிறத பற்றி நீ ஏன் கவலைப்படுற, அவன் ஒரு சாதாரண ஹண்டர் தானே, அவன் வேஸ்ட்டு அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ, அவன் எனக்கு வேணும். ஒரு முக்கியமான வேலை அவனை வச்சு பண்ண வேண்டியது இருக்குது. உன்னால் முடியுமா முடியாதா அப்படி சொன்னோன்னே, அதை கேட்டு அவனும் சரி பண்ணுறேன் அப்படின்னு அப்படி எந்திரிச்சு போய் கழுத்தை ஒரு பிடிப்பான். அப்படி பிடிச்சோடனே அந்த விஷத்தை ஃபுல்லாக உறிஞ்சி அவன் கை வழியாக அந்த விஷத்தை எடுத்துருவான். இப்போ அந்த சாய் உடம்புல இருக்க விஷத்தெல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டு, அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு அந்த கில்டு மாஸ்டர் அவனை தள்ளி விட்டு அந்த பக்கம் அப்படியே போவான். அப்படி போகும்போது நம்ம ஹீரோ கிட்ட, நீ சொல்கிறதெல்லாம் பண்ணிட்டேன், அடுத்து என்ன டீல் போடலாம் சீக்கிரம் அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோவும் அங்கே சாய் கிட்ட போய், சாய் நான் தான் வந்துட்டேன், கவலைப்படாத, அமைதியாரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ இருந்துச்சு. சரி இப்போ டீல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த கில்டு மாஸ்டர், சரிப்பா இந்த டஞ்சனுக்குள்ளே இருந்து நீ எடுத்துகிட்டு வரிய அந்த பொருளெல்லாம் அதில் ஒரு 70% எனக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கணும். அப்புறம் நீ வேணா இந்த கில்டோட வைஸ் கேப்டன் ஒரு வைஸ் லீடராக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஓ பரவாயில்லையே, ஒரு நல்ல டீல் தான். 70% உனக்கு கொடுக்கணும். நான் இந்த கில்டோட வைஸ் லீடராக இருக்கணும் அதானே? பரவாயில்ல நல்ல டீலிங் தான் போடுற. ஆனால் என்கிட்ட ஒரு டீல் இருக்குது. இந்த டீலுக்கு நீ ஒத்துக்கிறியா? என்னோட டீல் என்னென்னா 100% இருக்கிற எல்லா ப்ராஃபிட்டும் எனக்கு தான் வரணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்எஸ் கில்டு இது எனக்கு தான் சொந்தமாகணும். நான் தான் இந்த கில்டு மாஸ்டராக மாறுவேன். நீ வேணா எனக்கு ஒரு அசிஸ்டண்டாக இருந்துக்கேன் அப்படி சொல்லும்போது, அதை கேட்ட தம்பி என்னப்பா ஜோக் பண்ணுறியா? ஏய் என்ன ஜோக் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவமாக கேட்டுட்டு இருப்பான். அதை கேட்டு நம்ம இரவோ, என்ன ஜோக்கு, நான் சொன்னதில் என்ன ஜோக்கு இருக்குது, நான் தெளிவாக தானே சொல்கிறேன் அப்படி சொல்லும்போது, அதுக்கு அந்த கில்டு மாஸ்டர், ஏய் நான் யார் என்னன்னு உனக்கு தெரியும்ல அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம இரவும், தெரியுமே, நீ எப்படி இந்த கில்டை உருவாக்குன அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். வீக்காக இருக்க எல்லாத்தையுமே மிரட்டி அவங்கள உனக்கு கீழே கொண்டு வந்து இந்த கில்டை சேர்த்து நீ கில்டு மாஸ்டராக மாறியிருக்க. அதுதானே உன்னோட இந்த டெக்னிக்கு. அதாவது புளியை மான் துரத்துற மாதிரி துரத்தி அதை கழுத்தை கவ்வி தூக்கிட்டு வர ஒரு மிருகம் தானடா நீ அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டு அந்த கில்டு மாஸ்டரும், ஆமாண்டா இந்த உலகமே அப்படி தானே இருக்கு, சக்தி வாய்ந்தவங்கிட்ட தான் எல்லாமே இருக்கணும், அவன் தானே எல்லாத்தையுமே ஆளுவான், இங்கே லூசர்ஸுக்கு வேலையே கிடையாதுடா, என்ன மாதிரி சக்தி வாய்ந்தவங்க உன்ன மாதிரி சக்தி வாய்ந்தவங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த உலகத்தை ஆளணும், அதை விட்டு நீ ஏதோ பேசிட்டு இருக்க, இந்த கில்டே உருவாக்குனதே நான் தான்டா, உன்னை விட நான் ரொம்ப பவர்ஃபுல், அதை நீ தெரிஞ்சுக்கோ அப்படி சொல்லும்போது, ஓ அப்படியா, எனக்கு ஒன்றும் நீ என்னை விட அந்தளவுக்கு பவர்ஃபுல்னு தெரியல, நான் வேணா உனக்கு ஒன்று காட்டவா, உன்னை விட ரொம்ப வீக்காக இருக்கவங்ககிட்ட நீ செத்தா எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங்கு, அதை நான் உனக்கு காட்டவா அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே, அங்கே இருந்தான் பாருங்க நம்ம சாய், சும்மா பறந்து வந்து அந்த கில்டு மாஸ்டரை வெட்ட வருவான். டேய் என் கையால் நீ சாகுடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாடை வச்சு வெட்ட வருவான். அப்போ நம்ம ஹீரோ, இப்போ அடி எப்படி உள்ள போகுதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே அவனோட ஸ்வாடை வச்சு கில்டு மாஸ்டரோட முதுகுலே ஒரு போடு, சும்மா ரத்தம் தெறிக்க அவன் வழியில பயங்கரமாக கத்திட்டு இருப்பான். கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரே போடு, சும்மா நம்ம ஹீரோ கெத்தா நின்று அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது முதுகுல பெரிய வெட்டு விழுந்து அவன் அப்படி கீழே விழுந்துருவான். அவன் அவ்வளோதான், அவன் கதை முடிஞ்சுது. அதை பார்த்துட்டு இங்கே சாய்க்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். அவன் தலையில் போட்டிருக்க கட்டெல்லாம் ஊற்றுட்டு, ரொம்ப தேங்க்ஸ் கிம், இது நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இவன் என்னை விஷத்தினால கொன்றுவான்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இவனை வச்சே நீ விஷத்தை உறிஞ்சி எடுத்துக்க வச்ச பார்த்தியா, இது ரொம்பவே நல்லா இருந்ததுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாய் வந்து நம்ம ஹீரோ கிட்ட நன்றி சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்டு நம்ம ஹீரோ சந்தோஷப்படாமல், இல்லை
நீ அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது, இது இன்னும் முடியலன்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். சொல்லி வாய மூடுறதுக்குள்ள அவன் அப்படியே எந்திரிச்சு நிப்பான் பாருங்க அந்த கில்டு மாஸ்டர். அவன் உடம்புலேருந்து விஷம்லாம் அப்படியே பரவி வந்துட்டு இருக்கும். அவன் அப்படியே தன்னைத்தானே ஹீல் பண்ணி எந்திரிச்சு நிற்பான். இவனோட அந்த மெஜிஷியன் ஸ்கில்லில் இது ஒன்று இருக்குது. இந்த விஷத்தை வச்சு அவனால் மற்றவங்க மேலே விஷத்தை மட்டும் பரப்ப முடியாது. அவன் உடம்புல இருக்க வெளிக்காயங்கள் உள்காயங்கள் எல்லாத்தையுமே ஹீல் பண்ண முடியும். அதை நம்ம ஹீரோ முன்னுக்கூடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, எனக்கு இது தெரியும், அவனால் ஒருத்தங்க மேலே இருக்க அந்த விஷத்தையே உறிஞ்சு எடுக்க முடியும் அப்படின்னா அவனால் அவன் உடம்பையும் ஹீல் பண்ண முடியும். இந்த பவர் இவங்ககிட்ட இருக்கிறதுக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அப்போ சாய் அந்த கில்டு மாஸ்டரை பார்த்துட்டு, டேய் நீ அடங்க மாட்டல, ஒழுங்கா நீ செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிரு, இல்லை எங்கள் 2 பேர் கையால் நீ சாக போற அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அவன் வில்லத்தனமாக சிரிச்சுட்டு, தம்பி என்ன நீ சொல்கிறதெல்லாம் கேட்குற நிலைமையில் நான் இருக்கேன்னு நினைக்கிறியா, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டடா, டெட்லி பாய்சன் கிரீன் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட விஷத்தெல்லாம் வெளியே கக்குவான் பாருங்க. அது அப்படியே ஜெல்லி மாதிரி வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த இடத்த ஃபுல்லாக பரப்பிட்டு இருக்கும். அதை பார்த்து அங்கே சாய் பறந்து போய் நம்ம ஹீரோ கிட்ட, ஏய் மேலே வந்து இருக்காரு, இது பாரு ரொம்ப டேஞ்சரான ஒன்று, ஒரு மனநாள உருவான ஒரு புதைக்குழி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இது விஷத்தால் உருவானது, உள்ளே முங்கணும் அவ்வளோதான், நம்மளை உள்ளே இழுத்து நம்மளை கொன்றும் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த கில்லு மாஸ்டர் நம்ம ஹீரோ பார்த்து, தம்பி நீ இதுக்குள்ளே வந்திருக்க கூடாது, ஏன்டா வந்தன்னு வருத்தப்பட போற, ஸ்ட்ராங்காக இருக்காங்க கிட்ட ஒரு அதிகபட்சமான ஒரு சக்தி என்ன தெரியுமா, அவங்களுக்கு தேவையானதை அவங்களே பறிச்சுக்கிறதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த விஷமெல்லாம் இருக்கும் பாருங்களேன், அதை தண்ணி மாதிரி தெளிச்சுக்கிட்டு இருப்பான். அதுலேருந்து அட்டாக்னு தப்பிக்கிறதுக்கு 2 பேர் டாஜ் பண்ணி பறந்து போயிட்டு இருப்பாங்க. அது டேபிள் மேலே அப்படியே கொப்பளிச்சுக்கிட்டு இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ, என்னது இவனால் பாய்சனை கண்ட்ரோல் பண்ணி தெளிக்கலாம் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, சாய் ஏ கிம்மே அப்படி சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பான். அப்படி கத்திக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு கிக்கு விட்டு விஷத்தை அப்படி தெளிப்பான் பாருங்க. அவன் அப்படி தெளிக்கும் போது இந்த பக்கம் ஸ்வாடை வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பான் நம்ம சாய். அந்த ஸ்வாடு மேலே விஷமெல்லாம் அப்படி தெரிச்சு விழுந்துட்டு இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ, ஓ அப்படின்னா இந்த விஷம் எல்லாம் உயிரோடு இருக்கிற மனுஷங்க இந்த மாதிரி விலங்குகள் இதுக்கு மேலே தான் ஒர்க் ஆகுமா, உயிரற்ற பொருட்கள் மேலே ஒர்க் ஆகாதா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ ஒரு பெஞ்சை உடச்சி அதுலேருந்து அப்படியே பறந்து போய் அவனை அட்டாக் பண்ணலான்னு போவார். அப்படி போகும்போது சாய் நம்ம ஹீரோவை பார்த்து கத்திக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த கில்டு மாஸ்டர், தம்பி நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் அந்த அளவுக்கு வீக்குன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆசிட் வயலட் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்டை தெளிச்சு விட்ருவான். அது அந்த இதில் பட்டு அப்படி பெரிய ஓட்டையை விழுந்துடும் அந்த மரக்கட்டை. அந்த பெஞ்சில் ஓட்டை விழுந்ததை பார்த்தா நம்ம ஹீரோ, என்னடா அது இவனால் ஆசிட்லாம் யூஸ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லும்போது, அவங்ககிட்ட ஆசிட் பவர் இருக்குது, விஷம் பவர் இருக்குது, ரெண்டுத்தையுமே தனித்தனியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோ என்னடா அதுன்னு யோசிக்கும் போது, அப்போ அந்த கில்டு மாஸ்டர், தம்பி நான் யாருன்னு தெரியாமல் மோதிட்டேன், நீ எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் என்கிட்ட உன் வித்தையெல்லாம் பழிக்காது தம்பி அப்படி சொல்லும்போது, அப்போ நம்ம ஹீரோ, ஓ அப்படியா நீ அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கானவனா அப்படின்னா இதுக்கு நீ பதில் சொல்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோ ரத்தத்தை அப்படியே சின்ன சின்ன ஒரு பபுள் மாதிரியே உருவாக்கிட்டு இருப்பான். அது அப்படியே கீழேருந்து மேலே போயிட்டு இருக்கும். அதை பார்த்து சாய் இது அப்படின்னு பார்க்கும்போது, இது என்ன பவர்னா, இதுக்கு முன்னாடி அந்த டிராகன் உடம்புக்குள்ள இருந்தால் பார்த்தீங்களா அந்த மர்மமான உருவம், அந்த யாரு அந்த ஃபால்கன் சோல்ஜரோட அந்த பவரை நம்ம ஹீரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பவர் மூலமாக காப்பி பண்ணியிருக்கான். அது அப்படியே பிளட் எல்லாம் மேலே பறந்து பிளட் நீடில் ஸ்பியர்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ உருவாக்கியிருப்பான். அதெல்லாம் உருவாக்கி, டேய் நீ தான் ஸ்ட்ராங்கானவனாச்சே, நீ அவ்வளோ ஸ்ட்ராங்கானவனாக இருந்தா இதை இங்கே தடுத்து நிப்பாட்டு பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிப்பார் பாருங்க. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, நம்ம ஹீரோவனை கொள்வானா இல்லை இந்த கில்டு மாஸ்டர் இன்னும் வேற ஏதாச்சும் பவரை ஒழிச்சு வச்சிருக்கானா அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். உங்களுக்கு அடுத்த எபிசோட் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.